Hello friends, welcome to our English Queen channel. Friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம கூட எப்பவுமே travel பண்ணுற ஒரு விஷயத்தை பற்றி தான். Exactly friends, நம்ம தினமும் பேசிட்டு தான் இருக்கோம் இல்லையா? நாம பேசுறதுல எத்தனை வகைகள் இருக்குது, அதுக்கு இங்கிலீஷில் என்னென்ன பேர் அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், if you are ready, let's start. The first one is speak. Speak அப்படின்னா to talk or make use of words in a normal voice. அதாவது சாதாரண நம்ம பேசுவோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஸ்பீக் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லாமல் நார்மலாக பேசுறது. ஓகே, தட் இஸ் கால்ட் ஸ்பீக். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் டாக். டு ஸ்பீக், டு கிவ் இன்ஃபர்மேஷன். நம்ம வந்து யார்கிட்டயே ஒரு தகவல் சொல்லணும் அப்படிங்கும்போது அந்த இடத்துல அதை வந்து டாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் தகவல் கூறுதல். அது வந்து நம்ம தமிழில் இதை சொல்லுவோம். டாக் அப்படின்னா தகவல் கூறுதல். நெக்ஸ்ட் ஒன் இஸ் chat. chat அப்படிங்கிறது டு ஹாவ் அ ஃப்ரெண்ட்லி இன்ஃபார்மல் கான்வர்சேஷன். அதாவது எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சாதாரணமாக ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுவோம் இல்லையா, சும்மா டைம் பாஸ்க்கு பேசுவோம் இல்லையா, அது வந்து நம்ம அரட்டை அடித்தல் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஓகே, தட் இஸ் கால்ட் chat. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மட்டர். மட்டர் அப்படின்னா டு ஸ்பீக் இன் அ லோ வாய்ஸ், ஸோ தட் அதர்ஸ் கான் ஹியர். மற்றவங்க கேட்காத மாதிரி நம்ம முணுமுணுக்கிறது. என்ன முணுமுணுக்கிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில். ஸோ தட் இஸ் கால்ட் மட்டர். And the next one is whine. Whine அப்படின்னா to complain in a sad annoying voice about something. நம்ம சினுங்குவோம் இல்லையா, நம்மளுக்கு அடிபட்டுனாலோ இல்லை மைண்டில் ஏதாவது நம்மளுக்கு பிரச்சனை இருந்ததுனால சும்மா சினுங்கிட்டு இருப்போம்ல, என்ன சினுங்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ தட் இஸ் கால்ட் whine. Next one is whisper. Whisper means to speak softly without vibrating the vocal cords. ரொம்ப சீக்ரெட்டாக பேசுறது. இப்போ தமிழில் சொல்லணும்னா ரகசியமாக பேசுறது. என்ன ரகசியம் பேசுகிறீங்களா, யார் விஸ்பரிங் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் விஸ்பர், ரகசியம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரீக் ஆர் ஸ்க்ரீம். டு க்ரை அவுட் வெரி லவுட்லி இன் அ ஹை நோட். கத்துறது. ஏதாவது ஒரு எரிச்சல் வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப வீறிட்டு கத்துவாங்க இல்லையா, கூச்சல் இடுதல் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். தட் இஸ் கால்ட் ஸ்ட்ரீக் ஆர் ஸ்க்ரீம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஷவுட். டு ஸ்பீக் இன் அ லவுட் வாய்ஸ் இன் ஆங்கர் டு கெட் அட்டென்ஷன். அதாவது கத்துறது, யாராவது கூப்பிட்றதுக்கோ இல்லை கோவத்துலேயோ கத்துறது தான் ஷவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் the next one is mumble. To speak unclearly so that others can't hear. முனகுறது. குறுகுறு என்ன முனங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து அடுத்தவங்களுக்கு வந்து கேட்காது, பட் அவங்க வந்து முனகிற சவுண்டு வந்து கேட்கும். அதுதான் மம்பிள். நெக்ஸ்ட் ஒன் ஹிஸ். டு சே சம்திங் இன் அ லவுட் விஸ்பர். இது வந்து அடுத்தவங்களை பற்றி பேசுகிறது. அதாவது என்ன கிசு கிசுக்கிறீங்க, என்னை பற்றியா பேசுகிறீங்க அப்படின்னு கூட கேட்பாங்க சம்டைம்ஸ். ஸோ அதுதான் ஹிஸ் அப்படிங்கிற வேர்டு. தட் மீன்ஸ் கிசு கிசுதல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே நம்ம ரெகுலராக நம்மளுக்கு நடக்கிற விஷயங்கள் தான். கிசு கிசுக்கிறது, முணங்குறது, சினுங்கிறது எல்லாமே நம்ம பண்ணுற விஷயங்கள் தான். ஸோ அதுதான் இங்கிலீஷில் இந்த வேர்ட்ஸ்லாம். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ ஷேர் பண்ணுங்கள்.